இந்த கனமான சேவைக்கு என்று தேவன் என்னை அழைத்தது நான் பெற்ற பாக்கியம். அப்படி சொல்றவங்க அப்படி கை அசைச்சு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான். என்ன ஒரு பாக்கியம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய சில முக்கியமான அனுபவங்கள். முதல் காரியம், யாத்திராகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 24:13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே உடன் பயணிக்கிற அனுபவம் நமக்கு தெரியும். யோசுவா மோசே விடவும் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் யோசுவாவின் காலம் வரும் வரைக்கும், யோசுவாவின் சீசன் வர்றது வரைக்கும், யோசுவா தனக்கு மேலாக தேவன் ஏற்படுத்தின மோசையோடு இணைந்து பயணிக்கிறான். யோசுவா எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்றால் மோசையின் ஊழியக்காரன், அப்படிதான் அறிமுகப்படுத்தப்படுகிறான். எலியாவை விட அதிகமாய் பயன்படுத்தப்பட்டவன் எலிசா. ஆனால் எலிசா எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்றால் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன். இந்த உடன் பயணிக்கிற அனுபவம் ஊழியத்தில் ரொம்ப 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 முக்கியம். நம்மை தேவன் யார் கீழே வைத்திருக்கிறார்? நமக்கு மேல கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்? வேதம் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா தேவனால் மிகவும் பயன்படுத்தப்பட்டவர்கள், ஜொலிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒருத்தங்க கீழே இருந்து உடன் பயணித்திருப்பார்கள். எலியாவை விட எலிசா அதிகம் பயன்படுத்தப்படுகிறான். மோசையை விட யோசுவா அதிகம் பயன்படுத்தப்படுகிறான். ஆபிரகாமை விட ஈசாக்கு அதிகம் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படி இருந்தோம் கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தில் இன்னைக்கு இருக்கிற பெரிய சவாலே தான். 2007 கடைசியில தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். ஊழியத்துக்கு கிருபையினால் அர்ப்பணித்தேன். ஆண்டவர் 8 ஆண்டுகள் என்னுடைய மினிஸ்ட்ரியில் நான் அதிகமாய் உருவாக்கப்பட்ட அந்த 8 ஆண்டுகள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத 8 ஆண்டுகள். எங்கள் அப்பா கீழே என்ன வச்சு கர்த்தர் அப்படிதான் பயணிக்க வைத்தான். அநேக இடத்துக்கு ஊழியத்துக்கு டிராவலுக்கு போகிறது பாட்டு பாடவோ பிரசங்கம் பண்ணுறதுக்கோ இல்லை, எங்கள் அப்பா பேகை தூக்குறதுக்கு. ஆமாம், அதை நான் கனமாக எண்ணினேன். எங்கள் அப்பாவுக்கு டீயில் சீனி போட மாட்டாங்க, எனக்கும் போட மாட்டாங்க. எங்கள் அப்பா சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்புலாம் கம்மியாக இருக்கும், எனக்கும் அப்படியே இருக்கும். ஒரு வாட்டி ஓசூரில் தான் ஒரு மீட்டிங்கில் சாப்பிட்றேன், சாப்பிட முடியாமல் சாப்பிட்றேன். எங்கள் அப்பாவுக்கே பரிதாபம் ஆயிட்டு என்ன பார்த்து எங்கள் அப்பா உடனே அவங்கள கூப்பிட்டு சொல்கிறேன், நான் உப்பு எடுப்பேன், நாளையிலேருந்து எனக்கு உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அப்பா வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் உருவாக்கப்படுவது நமக்கே தெரியாது. நாம் உருவாக்கப்படுவது நமக்கே தெரியாது, உருவாக்குகிறவருக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம கிட்ட கேட்கவே மாட்டார். எந்த குயவனாவது களிமண் கிட்ட உன்னை நான் பாத்திரமா வணையட்டுமான்னு கேட்கிறாரா? இல்லை, களிமண் எல்லாம் பாத்திரமாகாது. ஆனால் கையில் எடுக்கப்பட்ட களிமண் கண்டிப்பாய் பாத்திரமாய் மாறும். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, கர்த்தர் என்ன கையில் எடுத்து விட்டார். ஆமென். கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்?
பாருங்க, ஆகார சாராள் ரொம்ப கொடுமையா நடத்துறாங்க. அந்த வலி தாங்க முடியாம ஆகார் புறப்பட்டு ஓடும் போது கர்த்தருடைய தூதன் சந்தித்து, நீ போய் அவளுக்கு எப்படிறான், அடங்கி இரு, நான் இருந்தா என்ன அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு தான் ஓடி வந்தா, நீங்க என்னடானா நீ போய் அடங்கி இரு. நமக்கு தெரியாது கர்த்தர் ஏன் நம்ம இப்படி வைத்திருக்கிறார், ஏன் உடன் பயணிக்க வைக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமும் ஈசாக்கும் இருவரும் கூடி போனார்கள். They went together. இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். இந்த அனுபவத்தினால ஈசாக்குக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் ஈசாக்குக்கு பகிரப்படுகிறது. அதன் முதல் அடையாளம் தான், அப்பா அம்மா எங்கே என்று கேட்காமல் ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். நார்மலா என்ன கேட்டிருக்கணும்? அப்பா அம்மா எங்கப்பா, அம்மாவை ஏன்பா விட்டு வந்தீங்க அப்படி கேட்டிருக்கணும். இல்ல இல்ல, ஆட்டுக்குட்டி எங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேடல் சரியாயிட்டுன்னா வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். நம்ம யாரை தேடுறோம்? வர்ஷிப்னாலே ஈசாக்கு எதை தேடுறான் பாத்தீங்களா? யாரு இன்னைக்கு ஸ்பீக்கர், யார் இன்னைக்கு வர்ஷிப் லீடர், எதுவும் தேடல. ஆட்டுக்குட்டி எங்க? நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? தேடல். தேடல் சரியானதும் ஆபிரகாமுக்கு உள்ளம் பொங்குது. அது வரைக்கும் என் பிள்ளைய நான் என்ன சமாளிக்க போறேன், மேல போய் என்ன சொல்ல போறேன், மேல மலைக்கு மேல போய் மகனே நீ தான் ஆளுன்னு சொன்ன அந்த இடத்துல ஒருவேளை பலி மாறி நடந்துட்டுனா, என்ன போட்டுட்டு போயிட்டானா எப்படி? தேடல் சரியானதும் ஆபிரகாமுக்கு இருந்த அவ்வளவு சந்தேகம் போயிட்டு, அப்படி ஈசாக்க பார்த்து சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ தேடிட்டேல சரியா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அங்க பலிபீடெல்லாம் வைக்கப்படுகிறது. ஈசாக்கு பலிபீடத்தில் கிடத்தப்படுகிறான். இருவரும் கூடி போனதுனால அடுத்து நடந்த காரியம் என்ன தெரியுமா? அதுவரை ஆபிரகாம் மாத்திரமே கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருடைய சத்தத்தை அது முதல் ஈசாக்கும் கேட்க ஆரம்பிக்கிறார். சில மேன்மையான அனுபவத்தை நாம் அடைவதற்காக நம்மை தேவன் சில தலைமைக்கு கீழே வைத்திருப்பதற்காக. ஸ்தோத்திரம். ஆமென். மினிஸ்ட்ரி என்பது இண்டிபெண்டன்ட் அல்ல, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. சார்ந்திருப்பது தான் ஊழியம். சார்ந்து இருக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காத சில வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். செப்பனியா 2:15. நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். எது பாழாச்சு தெரியுமா? நான் தான். என்னை தவிர பாஸ்டர் நான் தான், ஃபவுண்டர் நான் தான், பிலீவரும் நான் தான். என்னை தவிர வேறு ஒருவனும். இது ஆண்டவருக்கு பிடிக்கும். நான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் ஒருவரே. I am that I am என்கிற நாமத்தை உடையவர் அவர். அவர் நான் சொல்லும் போது நாம என்ன சொல்லணும் தெரியுமா? நான் அல்லன்னு சொல்லணும். யோசேப்பு நான் அல்ல என்று சொன்னான். பார்வோன் பக்கத்தில் ஆண்டவர் உட்கார வச்சார். பவுல் சொல்றாரு, நான் அல்ல, என்னோடு இருக்கிற கிருபை எப்படி செய்தது என்றார். அப்போஸ்தலர் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19 ஆண்டி ஒரு வாட்டி எங்க சர்ச்சுக்கு வந்திருக்கும் போது சொன்னாங்க, நம்ம பேரை சொல்லும் போது அவர் பேரை சொல்லிட்டு தான் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. ஐ ஆம் ஜான்சன். ஐ ஆம் யாரு?
I am John Sam. Who are you? I am John Sam. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா, அவர் இல்லாம நம்ம பேரை கூட நம்மளால சொல்ல முடியாது. அவர் இல்லாம நம்ம பேரை கூட நமக்கு சொல்ல முடியாது. எல்லாரும் இப்ப உங்க பேரை சொல்லுங்க, சொல்லுங்க, அவர் நாமத்தை சொல்லிட்டு சொல்லுங்க. சிலர் என் பேரை சொல்றீங்க. கர்த்தருக்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் இல்லாம, அதனாலதான் இண்டிபெண்டன்ட் கிடையாது நம்ம மினிஸ்ட்ரி. நம்ம கிரைஸ்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க தனியாவா ஊழியம் செய்றீங்கன்னு கேட்டா ஆமான்னு சொல்லக்கூடாது. இல்ல, நாங்க இயேசுவோடு இணைந்து. ஹல்லேலூயா, ஆமென். எலியா பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ள போகிற விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல. அப்போ யாருக்கெல்லாம் தெரியும்? எலிசாவுக்கு மட்டுமா தெரியும்? அநேகருக்கு தெரியும். தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒருவன் உடன் பயணிக்கிறான். எனக்கு என்ன தெரியுங்கிறது விஷயம் கிடையாது, நான் என்ன பெற்றுக்கொண்டேங்கிறது விஷயம். எனக்கு என்ன தெரியுங்கிறது விஷயம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த எலியா எடுத்துக்கொள்ள போறார்? எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. ஆனா அவங்க யாருமே இந்த எலியாவோடு பயணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இந்த எலிசா பாருங்க, இவ்வளவுக்கும் எலியா அவனை ஸ்டாப் பண்றார். நீ வேண்டாம், நீ இங்க நில்லு, நீ இங்க நில்லு. இல்ல இல்ல இல்ல, நான் உங்க கூட தான் வருவேன். கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போறாங்க, அங்கிருந்து யோர்தானுக்கு போறாங்க. யோர்தானுக்கு முன்னாடி நின்னுட்டும் எலியா சொல்றார், நீ வர வேண்டாம், இங்க நில்லு, கர்த்தர் என்ன அங்க கூப்பிட்டாரு. இல்ல, எங்க கூப்பிட்டாலும் நானும் கூட வருவேன். தீர்க்கதரிசிகள் புத்தர்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் உன் எஜமான எடுக்க போறார் தெரியுமா? தெரியும், நீங்க சும்மா இருங்க. அப்ப எல்லாருக்கும் விஷயம் தெரியுது. ஆனா எல்லாரும் எதுக்கு ரெடி இல்லைன்னா, இந்த கூட பயணிக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஆமென். யோர்தானுக்கு முன்னதாக ஒரு சால்வையை எடுத்துட்டு எலியா ஓங்கி அடிக்கிறார். யோர்தான் ரெண்டாக ஓப்பன் ஆகுது. இதை எலிசா பார்க்கிறார். எலியாவோட நடந்து போறார். இந்த கூட பயணிக்கும் போது ஒரு கட்டம் வரும். அந்த இடத்துல தான் எலியா கேட்கிறார், ஆமா நான் உனக்கு என்ன செய்யணும்? கூட பயணிக்காதவங்க கேட்பாங்க, நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? டிமாண்ட், நான் உங்க கூட வரணும்னா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? கூட பயணித்த அவரே கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட் எனக்கு 2 மடங்கு ஆகும். உடனே எலிசா சொல்லுவார். உடனே எலியா என்ன தெரியுமா சொல்லுவாரு? அரிதான காரியத்தை கேட்டாய். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அரிதான காரியத்தை கேட்டாய். நீ கேட்டது ரொம்ப கடினமான காரியம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால். நீ கேட்டது அரிதான காரியம், ஆனால் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில். அரிதான காரியமும் எளிதாகும். அவரோடு பேசிக்கொண்டு நடந்து போனான். இதான் சார்ந்து இருக்கிறது. ஏன் கர்த்தர் சார்ந்து இருக்க வைக்கிறார்? நீங்க இன்னும் கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு இருக்கிற அனுபவத்துல ஒண்ணு கூட யாருக்கு கிடையாதுன்னா எலிசாவுக்கு கிடையாது. 12 ஏர் போட்டி உழுத இடத்துல எலிசா எத்தனாவது ஆளு? 12வது ஆளு. மேல பயங்கர டிஸ்கஷன் நடக்குது எலிசாவை பத்தி. கீழே வந்து பார்த்தா முத ஆளா இருக்கன்னு பார்த்தா வரதுலயே கடைசி ஆளு. ஓடி போய் எலியா சால்வையை தூக்கி போட்டார். சால்வையை போட்டுட்டு உடனே அவர் சொன்னா, எங்க அப்பாவை போய் கிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னார்.
போகும்போது எலியா கூப்பிட்டு சொல்கிறேன், நான் உனக்கு செஞ்சதை மட்டும் நினச்சிக்கோ. எலிசா போனது எதுக்கு? அப்பாவை கிஸ் பண்ணிட்டு வர. போக 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 இவர் செஞ்சது இவரை ரொம்ப பாதிக்குது. பாதிச்சோடனே ஏர் போட்டிட்டு இருந்த மாடை முதல்ல அடித்து கறி வைக்கிறார். நாளைக்கு ஒருவேளை நான் வந்துடக்கூடாது. திருப்பி அந்த ஏரை என்ன பண்ணுறாரு? உடைச்சி விறகாக்குறார். இது எதுவுமே எலியா செய்ய சொல்லலை. ஆனால் எலியா செய்ததை எலிசா நினைக்க 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 எலியாவுக்காக அநேக காரியத்தை அவர் வேண்டான்னு வைக்கிறார். ஆமென். பர்வதத்திலிருந்து இறங்கி வந்து சால்வையை போட்ட எலியா செய்தது நினைத்த போதே எலிசா இவ்வளவு தீர்மானம் எடுக்கும் போது பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில அடிமையின் ரூபம் எடுத்து வந்து தம்முடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்ததை நாம நினைச்சா இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே. பிரியமானவர்களே, ஏன் எலிசா மேல எலியா சால்வே போடுவார்? கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி அந்த பகுதியை படித்த போது எனக்கு ரொம்ப பலனா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரை ஆசகையில சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கிறார். அவன் மேல அபிஷேகம் தான். எகுவ இஸ்ரவேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணுவார். எலிசாவை உன் ஸ்தானத்துல யார் இந்த எலிசா? 12 பேர்ல 12வது வருகிறவன். யார் இந்த தாவீது? 8 பேர்ல 8வது வருகிறவன். இப்பொழுது எலிசாவை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சேரு, ஃபுல்லா சேரு. ஆமே, ஏறு சேரு. இது இருந்தாதான் சோறு. அப்படி வரான். அதுவும் 12, 1 2 3 4 5 6 9 10 11 12வது. பரலோக பார்வை என்ன தெரியுமா? நீங்க அழைக்கப்பட்ட போது நீங்க இருந்த சூழ்நிலை, நீங்க இருந்த ஸ்தானம் வெளியே சொல்லவே முடியாததா இருக்கும். ஆனா திட்டம் பெருசு, திட்டம் பெருசு. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில நம்புறீங்க? என்னை அழைத்தவர் பெரிய தேவன், எனவே என்னை குறித்த தேவ திட்டம் பெருசுன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்லி ஹalleluya, ஹalleluya. திட்டம் பெருசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் பெரிய தேவன். அவருக்கு சின்னதா பிளான் பண்ண தெரியாது. என் ஆண்டவருக்கு சின்னதா பிளான் பண்ண தெரியாது. அவர் சின்னதா பிளான் பண்ணா கூட, அதாவது என் ஜனத்தின் தாகத்துக்காக அவர் ஆறுகளை உண்டாக்குறாரா, அதனால வலு சர்ப்பங்கள் கோட்டாங்க. தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதாதா? அவர் ஆறுகள் என்னெல்லாம் உண்டாக்குறார் பாருங்க. என் ஆண்டவருக்கு சின்னதா பிளான் பண்ண தெரியாது. என் ஆண்டவருடைய பிளானே பெருசு. அதனாலதான் நம்ம பிளான் எல்லாம் கொண்டு போய் வைக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, நாம கெட்டதெல்லாம் பாபேல் கோபுரம். ஆனா ஆண்டவர் கெட்ட ஆரம்பிக்கும் போதே இடிக்க மாட்டார். பிரதிஷ்டைக்கு முந்தின நாள் தாறுமாறாக்கி போட்டுறார், தாறுமாறாக்கி போட்டுறார். நான் கேட்ட ஒரு காரியம் நடக்கலைன்னா, நான் கேட்காத ஒரு திட்டம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபித்த போது அபிமெலேக்கு வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குது. ஆனா ஜெபித்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. நம்ம எப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி உடனே அற்புதம் நடக்கும். அவங்க அதை சாட்சி வேற, பாஸ்டர் எங்களுக்காக ஊக்கமா, எங்க ஊக்கமா ஜெபம் பண்ணது, சும்மா கை வச்சு ஜெபம் பண்ணது, ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. அப்படியே எல்லாம் நடந்துச்சு. பாஸ்டர் மனைவி பாஸ்டர் எப்படியே பார்ப்பாங்க, எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணாம அவன். ஏன் அபிமெலேக்கு கேட்டதும் கர்த்தர் கொடுத்தார். அபிமெலேக்கு மேல வாக்குத்தத்தம் கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு கேட்டதும் கொடுக்கல, ஆபிரகாமுக்கு தான் சொன்னபடி தான் கொடுத்தார். நான் கேட்டபடி கர்த்தர் எனக்கு தரவில்லை என்றால் அவர் சொன்னது அதைவிட பெரிதா இருக்கிறது, அதைவிட மேலா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூட
இயேசுவால் கூடாதது எதுவும் உங்க வாழ்க்கையில எது ரொம்ப அரிதான காரியம் நினைக்கிறீங்க? நான் +2 படிக்கிறது வரைக்கும் எனக்கு பாடுறதுங்கிறது ரொம்ப அரிதான காரியம் நினைச்சேன். ஊழியத்துக்கு அர்ப்பணித்து 2007 கடைசியில் அர்ப்பணித்தேன். 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. 2010வது வருஷம் நான் நினைச்சேன் பிரசங்கம் பண்றது எனக்கு அரிதான காரியம், வராது. இன்னைக்கு என்னெல்லாம் என்கிட்ட வருதோ இது எதுவுமே என்கிட்ட உள்ளது கிடையாது. ஆனா ஒன்ன உறுதியா சொல்ல முடியும், அவரோடு பேச பேச கொடுத்துட்டே இருந்தார். இதுதான் சத்தியம். இது நான் ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தி சொல்லவில்லை. என என்ன என்னை அழைத்தவருக்கு தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு, என் ஃபேமிலிக்கு தெரியும். எங்க அண்ணன்ட்ட ஒரு வாட்டி கேட்டேன், அண்ணே நான் இப்படியெல்லாம் ப்ரீச் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், நீங்க ஒரு நாளாவது நினைச்சீங்களா? அப்போ எங்க அண்ணன் சொன்னாங்க, சில நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கலாம் டவுட் வரும்போது நான் உடனே ஒன்னதான் நினைப்பேன். ஒன்னு நினைச்சோட வேலைனா இருக்கும். இல்ல ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும், நான் உடனே ஒன்னதான் நினைப்பேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்து வளர்ந்தவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்துக்காக அழைக்கும் போது அதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்று பார்த்து அழைக்க மாட்டார். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆனா தேவன் நம்மை ஒரு ட்ராக்ல, ஒரு சூழ்நிலையில பயணிக்க வைக்கும் போது யார் கீழே பயணிக்க வைக்கிறார், யாரோடு பயணிக்க வைக்கிறார்? இணைந்து. எலியா எடுத்துக்கொள்ள போகிற காரியம் எத்தனையோ பேருக்கு தெரியும். தெரிந்த என்ன யூஸ்? தெரிந்த என்ன யூஸ்? கர்த்தர் மீண்டும் வரப்போகிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம போகலன்னா தெரிஞ்சு என்ன யூஸ்? ஆமே, நம்ம போகலன்னா தெரிந்து. எல்லாமே நமக்கு தெரியும், அறிவு இருக்கு, அனுபவம் இல்லை. ஆமே. மோசே சூரியனை இருளாத ஆக்குன ஆளு. யோசுவா சூரியனை நிக்க வச்ச ஆளு. ஆனா யோசுவாவே உன் டைம் வரது வர. ஆமே. எலியா செய்த கடைசி அற்புதம் யோர்தானை ஓபன் பண்ணது. எலிசா செய்த முதல் அற்புதம், எலியாவின் மினிஸ்ட்ரி லைஃப்ல அவர் செஞ்சதுல கடைசியா, லாஸ்டா, பெஸ்டா எலிசா அதை வந்தோடனே ஃபர்ஸ்டாவே செஞ்சிட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? ஆமே. நம்ம கேட்டோமே, குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் இந்த இணைந்து பயணிக்கிற அனுபவத்தை கனமா நினைச்சா மட்டும்தான் பயணிக்க முடியும். இயேசு கிறிஸ்து 30 வயது வரை வேதம் சொல்லுகிறது அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தான் எனக்கு தெரியாத வெளிப்பாடா, எனக்கு கிடைக்காத வெளிப்பாடா, இவங்க எல்லாம் என்ன பிரீச் பண்றாங்க? நோ, இந்த நான் தான்ங்கிறது வரக்கூடாது. ஆண்டவர் இப்போ வச்சிருக்கிறார். தாவீதின் தகப்பனுக்கு முன்னாக தான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தாவீதுக்கு அப்பா கூப்பிட்டு சொல்றார், ஏய் உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வா. தகப்பனே, நான் கட்டளையிட எங்க அண்ணன் எனக்கு கொண்டு வந்து உங்க முன்னாடி வச்சுதானே என்ன அபிஷேகம் பண்ணாரு. அப்படியெல்லாம் தாவீது சொல்லல, அப்படியே கேட்கிறான், அப்படியே கேட்கிறான். தாவீது சிங்காசனத்தில் போக எடுத்து வைத்த முதல் படியே தன் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படினதுதான். ஹல்லேலூயா. உடன் பயணிக்கிற அனுபவம். நேரம் போகிறதுனால 2 காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 2வது, மறைந்திருக்கிற அனுபவம். ஒரு ஊழியக்காரனுக்கு மிக 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 தேவையான காரியம் மறைந்திருக்கிற அனுபவம். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திர அவங்க என்கிட்ட எப்போ பேசினாலும் ரீசெண்டாக 1 இயராக சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் எஸ் சொல்லக்கூடாது அப்படிவாங்க. யார் கேட்டாலும் எல்லாருக்குமே எஸ் சொல்லக்கூடாது சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கேட்டாலும் எனக்கு எஸ் சொல்லக்கூடாது. ஆமே. நம்ம எல்லாருக்கும் எஸ் சொன்னா நம்மளால மறைந்திருக்க முடியாது. ஆமே. நம்ம
ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஒன் டேல கொஞ்ச நேரம் நம்ம கையை விட்டு இந்த ஃபோன் போகும். எங்க போகும்? சார்ஜருக்கு போகும். ஆனா நம்ம தான் போக மாட்டேங்க. 24/7 என்னதான், அதாவது மனைவியை கூட இவ்வளவு நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம், புருஷனை கூட இவ்வளவு டச் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா நம்ம கையை விட்டு கொஞ்ச நேரம் இது போகும். ஏன்னா நாளைக்கு டச் பண்ண, நாளைக்கு டச் பண்ண. ஆண்டவருடைய ஏவுதல் இல்லாம எலியா எதுவுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்றார். சும்மா ஒரு ராஜாக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் சேவிக்கிற ஆண்டவர் நாமத்துல சொல்றேன், என் வாக்கின்படி எண்டி உங்களுக்கு மழை பெய்யாது, அப்படி சொல்ல முடியுமா? நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் பிரசிடென்ட்ட போய் அப்படி சொல்ல முடியுமா? உள்ள போக முடியுமா? முதல்ல என் சொல்ல எங்கிருந்து பாம்பு வரோன்னு தெரியாது. அப்புறம் அவங்க வாக்கின்படி நம்மளை தூக்கிட்டு போவாங்க. இது அப்போ இது இந்த தைரியம் சாதாரண தைரியம் கிடையாது. ஆண்டவர் அவர் சொல்ல நான் சேவிக்கிற, அப்போ ஆண்டவரோடு அந்த லைன்ல இருந்துட்டு இருக்கும் போது ஒரு புதிய பலன் கிடைக்குது, புதிய தைரியம் கிடைக்குது. நேர போய் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லிட்டு வாரார். ஆண்டவர் சொல்றார், நீ போய் ஒளித்து கொண்டிரு. எப்படி இருக்கும்? ஆண்டவரே என்னை ஏன் அப்படி சொல்ல வச்சீங்க? நான் சொன்ன விஷயம் இப்போ ஊரு ஃபுல்லா தெரியும். இந்த இடத்துல தான் நீ போய் ஒளித்து கொண்டிரு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2-3 வசனங்களில் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. 18:1 வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அப்ப 3 வருஷம் கர்த்தர் என்னதான் வச்சிருக்கிறார்? அவனை மறைத்து வைத்திருக்கிறார். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. ஒளித்து கொண்டிரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறைந்திருக்கிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், வைப்பார், எப்படியும் வைப்பார். 40வது வயதுல மோசேக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று, என் கையினால இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் மீட்பை தருவார். விருப்பத்தை உண்டாக்குறது யாரு? கர்த்தர். விருப்பத்தை உண்டாக்கி அடுத்த 40 years மறைத்து வைத்துட்டார். இங்கேதான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. அப்போ ஏன் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரணும்? 39 வயசுல வராத எண்ணம் 40 வயசுல ஏன் வரணும்? விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார், மறைத்து வைக்கிறார். ஏனென்றால் அவர் விருப்பத்தை உண்டு பண்ணுனா செய்கையும் அவர் தான் உண்டு பண்ணுவார். நம்ம பிரச்சனை, அவர் விருப்பம் வந்ததும் செய்கையை நாம செய்யறோம். பேதுருவ மாதிரி, ஆண்டவரே கத்தி இருக்கு, கத்தி இருக்கு, ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடியே வெட்டிட்டாரு. இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம், கையை வச்சு வெட்டிட்டே இருப்போம். ஆண்டவரே கத்தி இருக்கு, கத்தி இருக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஜெபமும் பண்ணுவோம். என் சித்தம் அல்ல, ஒரு வெட்டு வெட்டிட்டு, ஆண்டவரே கையில காது, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கர்த்தர் சொன்னார் கத்தியை வச்சுக்கோன்னு. ஆனா எதுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார்னு கேட்கல. செய்கைய பேதுரு அவனாக செய்கிறான். விருப்பத்தை என்னில் கர்த்தர் உண்டாக்கினது உண்டானால் செய்கையும் கர்த்தர் என்னில் உண்டாக்குவார். அதற்கான டைம் அவர் எடுப்பார். ஆமே. 40 வயசுல விருப்பம் உண்டாகுது, 80 வயசுல செய்கை வெளிப்படுது. 40 years மோசே மறைச்சு வச்சார்.
இந்த 40 வருஷம் இந்த மறைந்திருக்கிற காலம், glory எதுக்காக மறைத்து வைக்கிறார்? ஒன்று, வேளை இன்னும் வரவில்லை. 12 வயசுல இயேசு ஜெபாலயத்தில் உட்கார்ந்து பிரீச் பண்றார். அவருடைய பிரசங்கத்துக்கு முன்னாக பெரிய பெரிய வேத பாரகர்கள் தோற்று போனார்கள், நிக்க முடியல. அப்ப இயேசுவால எத்தனை வயசுல பேச முடியும்? 12 வயசுல பேச முடியும். ஆனால் பிதாவின் வேளை வரும் வரைக்கும் அவர் 30 வயசு வரை அமைதியா இருக்கிறார். ஆமென். நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு பிரசங்கம் கிடைச்சிட்டுன்னா அடுத்த நாள் மைக்கு. நான் ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் அப்பா திடீர்னு சொல்லுவாங்க, இந்த சண்டே மெடிடேஷன் நீ கொடு, ஒரு 15 to 20 minutes மெடிடேஷன் கொடுத்துருவேன். அடுத்தது அந்த ஆரம்பம்ல பைபிள் திறக்க நமக்கு கண்ணுக்கு எல்லாமே அப்படி வெளிப்பாடாதான் தெரியும். அப்படி அடுத்த மெசேஜ் எடுத்து வச்சுட்டு இந்த வாரம் எங்கள் அப்பா சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு நிற்பேன், சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி அங்கே நடப்பேன், இங்கே நடப்பேன். எங்கள் அப்பா கூப்பிட்டு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு ஏதாவது கேட்பாங்கன்னு. 1 மாதம் 2 மாதம் ஒன்றும் இருக்காது. ஆமென். இல்லை, அவருடைய வேளை, அவருடைய வேளை. 40 years மோசேயை கர்த்தர் மறைத்து வைத்தார். மோசேன்னு ஒரு கேரக்டரையே இஸ்ரவேலர்கள் மறந்து போகும்படியே மறைத்து வைத்தார். அதான் உண்மை. இந்த மறைத்து வைக்கிற காலத்துல நம்மள நிறைய பேர் மறந்துடுவாங்க, ஆனால் நம்மை மறைத்து வைத்தவர் மறக்க மாட்டார். ஆமென். இந்த மறைத்து வைக்கிற காலம். பவுலை விட்டால் எங்க வேணாலும் போய் பிரீச் பண்ணுவார். ஆனா பவுலை பிடிச்சு வைக்கிறார் கொஞ்சம். I think 13-14 years பிடிச்சு வைக்கிறார். ஒரு நாள் வந்தது, அப்போஸ்தலர்களுக்கு ஆவியான ஒரு திருவுளம் பற்றினார், இவங்களை பிரிச்சிருங்க, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலரா பவுலையும் பர்னபாவையும் பிரித்து பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவரே, எனக்கு இப்படியெல்லாம் பேசி இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் தரிசனம் காட்டி இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணி இருக்கிறீங்க. கர்த்தர் மறைத்து வைக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு மறைத்து வைக்கப்படும் காலம் இருக்குமானால் உங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவா. நான் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஆரம்பத்தில் டெஸ்டிமனி கேட்டிருப்பீங்க. ஒரு வால்யூம் போட்டாச்சு, 2 வால்யூம் போட்டாச்சு, 3வது வால்யூம் ஒர்க். அப்போ நான் தான் மியூசிக் பண்ணுவேன். 3வது வால்யூம் ஒர்க் பண்ணும்போது சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே நீங்கள் நல்லா அழகான பாட்டெல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் எங்கள் சர்ச்சு மக்களை தவிர வேற யாருமே, எங்கள் சர்ச்சு மக்களுக்கு வேற வழி இல்லை. நான் வர்ஷிப் எடுக்கிறனால நான் பாடுற பாட்டை தான் அவங்க பாடி ஆகணும். நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு அந்த பாட்டையே நம்ம திரும்ப அதனால பாட்டு சூப்பர், வேற வழியே இல்லை, எல்லையே தாண்டாது. அவன் சோர்ந்து போய் ஒரு ராத்திரியில் அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் இந்த தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்த அந்த வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தி விட்டு ஒரு காரியத்தை சொன்னார். நோவா வாழ்ந்த நாட்களில் எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டார். ஆண்டவர், உங்களுக்கு நோவாவை தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். நோவாவை நான் என்ன பண்ணேன் ஆண்டவர்? ஆசை காட்டி ஒரு பேழைக்குள்ளே போய் பாருன்னு சொல்லி உள்ளே விட்டு கதவை அடைச்சிட்டீங்க ஆண்டவர். இருந்த ஒரு வாசலையும் அடைச்சிட்டீங்க. ஆமே, அடைச்சிட்டேன்ல, அடைச்சிட்டேன். நோவா பேழையிலேருந்து வெளியே வந்தாரா? வெளியே வந்தார். இவ்வளோ நாள் கழித்து வெளியே வந்தார். அடைக்கும்போது பேழை எங்கே இருந்துச்சு? அடைக்கும்போது பேழை தரையில் இருந்துச்சு. வெளியே வரும்போது பேழை எங்கே இருந்துச்சு? மலை உச்சியில் இருந்துச்சு. இதுதான் நான் உனக்கு செய்கிறது. உன்னை மறைத்து வைக்கும் காலத்தில் நீ கீழே இருப்ப, நீ சாதாரணமானவதாக தான் இருப்ப, மற்றவர்களுக்கு நீ பாரமாக கூட இருப்ப. ஆனால் உன்னை வெளியே கொண்டு வரும் காலம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய வேளை இன்னும் வரவில்லை. அவருடைய வேளை வந்தபோது தள்ளப்பட்ட மோசே தலைவனானார். சிறையில் இருந்த மோசே கொண்டு வரப்பட்டா. யோசேப்பு நினைச்சிருப்பாரா முந்தின இரவு தூங்கும் போது நாளைக்கு நம்ம சரித்திரம் மாறப்போகுது? நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டார். ஆண்டவர் டைம் வந்ததும் பார்வோன் தலைக்குள்ளே பசுக்களை ஓட விட்டார். நமக்கு முன்னாடி ஒரு கொசு ஓடினா கூட தூக்கம் போயிடும். இது பார்வோன் தலைக்குள்ள எங்க என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. பாடுங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, glory, செயல்படுத்தி மகிழ்பவர். கைகளை உயர்த்தி சத்தமா எஜமானரே, எஜமானரே, என் ராஜனே, எஜமானரே, என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க. வேலைக்காரனுக்கு வேலை வரும்போது, வேலை வரும் வரைக்கும் சாமுவேலுடைய வேலை சர்ச்சில் லைட்டை போடணும், லைட் ஆஃப் பண்ணணும், கதவை திறக்கணும், கதவை போட்டணும். வேலை வந்த போது சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி தான், தான் முதல் பெயர் சபா மட்டும் அறியப்பட்டான். ஹல்லேலூயா. வேலை வரும்போது, வேலை வரும். ஏன் கர்த்தர் மறைத்து வைக்கிறார்? ஒன்று, இன்னும் வேலை வரவில்லை. 2, தீங்குக்கு தப்பு வைக்கப்பட. தேவ திட்ட பாருங்க. ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மோசே பிறக்கும் போது பிரச்சனை. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் போடப்பட்டு விட்டது, பிறக்கிற ஆண் குழந்தைய நைல் நதியில போடணும். அப்போ யாருமே லேவி கோத்திரத்தில் மேரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு லேவி கோத்திரத்தில் திருமணம் நடக்குது. இந்த காரியம் அந்த காட்டுல கண்டிப்பா போடணும். ஏன்னா யாருமே விரும்ப மாட்டாங்க, மேரேஜே விரும்பாத டைம் அது. ஏன்னா பார்வனுடைய சட்டம், பிறக்கிற ஆண் குழந்தைய அதை தாண்டி மேரேஜ் நடக்குது, அதை தாண்டி பிள்ளை வரான். எப்படி இருக்கும்? மோசையின் தாயார் கன்சீவா இருக்கிற செய்தியை சொல்லும் போது வீட்டில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? போச்சு. ஏங்க, நம்மளை ஜெனிப்பித்தது கண்மலை. இந்த பூமியில எத்தனை தடைகள் தாண்டி நம்ம பிறந்திருக்கிறோம் தெரியுமா? பிறந்தாச்சு. இப்போ பிறந்த குழந்தை எங்க தூக்கி போடணும்? நைல் நதியில தூக்கி போடணும். ஆனா பிள்ளைய பார்த்தா எப்படி இருக்குதா? எந்த குழந்தை அழகு இல்லாம இருக்கும்? பிறக்கிற குழந்தை எல்லாமே எப்படி இருக்கும்? வளர்ந்த அப்புறம் தான் ஒரு மிருகம் ஏறி வர, அப்படி எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாறுவோம். ஆனா பிறக்கிற குழந்தை, ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், டிவைன் பியூட்டி. அதன் அர்த்தம் என்ன? பெற்றோர் இவ்வளோ தடையை தாண்டி இந்த பிள்ளைய கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்கன்னா திட்டத்தோட பார்த்தார்கள். அந்த பிள்ளை அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா? என் பிள்ளை தான் இந்த உலகத்திலேயே. நம்முடைய தலைமுறையை தேவ திட்டத்தோடு பார்த்தா நம்ம பிள்ளைங்க தான் பெஸ்ட் பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்களை அப்படிதான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஆமென். திவ்ய சௌந்தரியம் உள்ளவங்க. வீட்டில் போய் உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, ஆமென். என்ன மாற்றி எடுத்து சொல்லிடாதீங்க. அந்த வேடை கரெக்டாக வாயில வச்சுட்டு ஹல்லேலூயா. அவ்வளோதான். 3 மாதம் பாதுகாத்து பெட்டியில் வச்சு அனுப்பிட்டாங்க. இந்த உலகம் நம்மளை கடைசியில் பெட்டியில் வச்சு தான் அனுப்பி. எத்தனை இடத்துல முடிவு எழுதப்பட்டது மோசேக்கு? நைல் நதியில் தூக்கி போட்டாங்க. என்ன ஆகும்னு அக்கா தூரத்துல இருந்து, ஒரு கட்டத்தில் உலகம் உறவுகள் எல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பெட்டியை ஓப்பன் பண்ணதும் பிள்ளை அழுதுச்சான். ஆமே. வீட்டில் 3 மாதம் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? அழுதுறக்கூடாது. ஆனால் இங்கே பிள்ளை என்ன செஞ்சது? அழுதுச்சு. திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் அழுதா அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். தேவ திட்டம் உள்ளவன் அழுதால் அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். அது 3 மாச குழந்தை ஆனாலும் சரி, 30 வயசு யோசேப்பானாலும் சரி, 80 வயசு மோசே ஆனாலும் சரி, தேவ திட்டம் உள்ளவன் கண்களில் கண்ணீர் விழுந்தால் இரக்கம் கிடைக்கும். பார்வோன் குமாரத்தி அதை பார்த்ததும் ஐயோன்னு இறங்கிட்டான்.
அவ்வளவுதான். எத்தனை இடத்துல மோசைக்கு முடிவு எழுதப்பட்டது, அதெல்லாம் தாண்டி 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 இப்ப வந்து நிக்கிறாரு. இப்ப மோசைக்கு வயசு 80. நம்ம கொஞ்சம் முன்னாடி கேட்டோமே, மோசையே எழுதுறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. மோசைக்கு வயசு என்ன? 80. அப்ப மோசை எதிர்பார்த்துட்டு இருப்பார், இன்னைக்கா நாளைக்கா 2024 தாண்டுமா தாண்டாதா? அப்பொழுது கர்த்தர் முட்செடையில் எழுந்தருளினார். எழுந்தருளி பார்வோன் ஃபுல் ஸ்டாப் வைக்க இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல, உலகம் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. மோசையே நினைச்சார் இதோட போதும்னு. ஆனால் அந்த இடத்துல ஒரு கம்மா போட்டு, மோசே உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறைத்து வைக்கிறார்னா தீங்குக்கு தப்பு வைக்க அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன் மறைத்து வைக்கிறார் தெரியுமா? நம்முடைய வேல்யூவை மற்றவர்கள் புரிந்து கொள்ள. 40 years மோசை இல்லை. யாராவது தேடினாங்களா மோசைய? இல்லை. ஆரோனும் உண்டு, மிரியாமும் உண்டு. சரி, ஆரோனும் மிரியாம விடுங்க. ஒருத்தனுக்காக ஒரு எகிப்தியன் அடிச்சானே மோசே, ஒருத்தனை காப்பாத்தினான, அவனாவது தேடினானா? இல்லை. ஆனா இதே மோசே சீனாய் மலையில ஏறி போறார். ஒரு 40 நாள் வரல. கீழே எல்லாரும் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மோசைக்கு என்ன ஆச்சுன்னு. ஏங்க இதே மோசே தானங்க 40 வருஷம் மறைஞ்சிருந்தார். யாராவது தேடினாங்களா? இல்லை. ஒரு நாள் வரும், நம்முடைய வேல்யூவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. ஆகாப் ஒபதியாவை பார்த்து சொல்றா, புல்லு எங்கேயாவது அகப்படுமான்னு பாரு, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன்னு. போகும்போது ஆகாப் கண்ணில் யார் அகப்பட்டா? எலியா அகப்பட்டா. ஆகாப் உடனே ஒபதியா கண்ணில் எலியா அகப்படுகிறான். ஒபதியா உடனே ஓடி போய் ஆகாப்கிட்ட சொல்றான், எலியா வந்திருக்கிறான். உடனே ஆகாப் என்ன சொல்லிருக்கான்? அவன்கிட்ட என்ன தேட சொன்னேன்? புல்லதான மிருக ஜீவன்கள் பிழைப்பதற்கு புல்ல தேட சொன்னா, நீ யாரை பார்த்துட்டு வந்திருக்க அப்படி சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. ஆகாப் உடனே எலியாவை தேடி போறான். அதன் அர்த்தம் என்ன? ஆகாபுக்கு எலியாவை பிடிக்காது. பிடிக்காம இருந்தாலும் ஆகாபுக்கு தெரியும், தேசத்துல ஒரு காரியம் நடக்கணும்னா எலியா வரணும். நம்மளை பிடிக்காதவங்களுக்கும் கர்த்தர் நம்மை நன்மையாய் வைத்திருக்கிறார். இது நாம் பெற்ற பாக்கியம். நம்மளை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அவங்களுக்கு நாம தான் நன்மை. ஹல்லேலூயா. இந்த மறைந்திருக்கிற காலம் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. அங்கதான் நாம் உருவாக்கப்படுகிறோம், அங்கதான் நம்ம உடைக்கப்படுகிறோம். இந்த மறைந்திருக்கிற காலத்துல உண்மையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, எலியாவா இங்கிருந்து அங்க போக சொல்லுவார், அங்கிருந்து இங்கே வர சொல்லுவார். எதுக்கு தெரியுமா? சாப்பிட. வேற பெருசா ஒரு அற்புதமும் நடக்கல. கேரி தாட்டண்டையில உட்காந்து சாப்பிடு. நீ நேரம் எங்க போ? சாரிபாத்துக்கு போ. அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். சாரிபாத் விதவை மேட்ரை சொல்லி இருந்தா சூறை செடிக்கு கீழே விழுந்த டயலாக் இங்க விழுந்திருக்கும். கேரி தாட்டண்டையிலே, ஆண்டவரின் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி சொல்லி தூதன்ட்டு அப்பத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஆளு. ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவரை பார்த்தீங்களா? பாஸ்டரை விசுவாசிட்டையும் விட்டு கொடுக்கல, விசுவாசியை பாஸ்டர்ட்டையும் விட்டு கொடுக்கல. ஆமே. நீ சாரிபாத் எப்படி போயிருப்பாரு எலியா? இப்படி பார்த்துட்டு பாரு, எங்க 2 மாடி வீடு இருக்கு, இருக்கிறதுல யாரு பெஸ்ட்ன்னு பார்த்தா அங்க ஒரு அம்மையார் 2 விறகு எடுக்கிறாங்க. கரெக்டா எண்ணி 2 விறகு நேர போய் நிக்கிறாங்க. சாப்பிட கொண்டு வா. அது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நாங்க அதை சாப்பிட்டு எப்படி நீ சாவதானே போற, சாப்பிடாமலே சாவு, அதை எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா. அவன் அங்க பிளஸ் பண்றார். ஊழியக்காரனை போஷிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஒருவன் ஊழியத்துக்காக ஒரு கலசம் தண்ணீர் எடுத்து கொடுத்தால் கூட அதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் அடையாமற் போவதில்லை. இந்த மறைந்திருக்கிற காலம்லாம் நம்முடைய ஓட்டம் ரொம்ப சாதாரணம். சின்ன விஷயத்துக்காக ரொம்ப தூரம் ஓட வேண்டி இருக்கும். சின்ன காரியத்துக்காக சாப்பிடணும். கேரி தாட்டண்டையில் தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை. அப்போ எலியாவுக்கு சாப்பிடணும். கர்த்தர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வைக்கிறார். மறைந்திருக்கிற காலம் நமக்கு அந்த ஊழியத்து மேல ஒரு வெறுப்பு கூட வரலாம். ஆனா இல்லை,
அது ஒரு சீசன், அது கடந்து போகும். ஆண்டவர்கிட்ட கிருபையை ரெண்டு விஷயத்தை கேட்கணும். ஒன்று தாங்கவும் வேணும், ரெண்டு தாண்டவும் வேணும். ஆண்டவர் இந்த காலம், இது இப்படி ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறீங்க, இந்த காலத்தை நீ குறித்த வேளையில தாண்டுவேன், ஆனா அது வரைக்கும் எனக்கு தாங்க கிருபை தார். தாங்கவும் கிருபை தருகிறார், தாண்டவும் கிருபை தருகிறார். ஆண்டவர் கிருபை தந்துட்டார்னா தாங்கிறதுக்கு மட்டும் இல்ல, தாண்டறதுக்கு. இன்னைக்கு நான் சில காரியத்தை தாங்கி கொண்டிருக்கிறேன், அதே கிருபையினால நாளை நான் அதை தாண்டி செல்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலம் வேளை வந்த போது கர்த்தர் எலியாவிடத்தில் சொன்னார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடும். என்ன வேடுங்க இது? நீ போய் அங்க நில்லு, அங்க நில்லு, நான் தேசத்துக்கு மழையை கட்டளையிடுவேன். அதே போல எலியா புறப்பட்டு போகிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து நிற்கிறாங்க. எலியா சொல்றார், நான் ஒருவன் மாத்திரம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அதன் அர்த்தம் என்ன? தேவ பிள்ளையே, தனியா நிற்க வேண்டி வந்தாலும் சத்தியத்துக்காக தான் நிற்கணும். ஹல்லேலூயா. கிருபையை விட்டு சத்தியத்தை எடுக்காதிருங்கள், சத்தியத்தை விட்டு கிருபையை பிரிக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு மாறாய் இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் எழும்பிவிட்டது. பெரோயா பட்டணத்தார் பவுல் பேசினா கூட பைபிள்ல இருக்கான்னு பார்ப்பாங்களாம். அப்படி பார்த்து அவர்கள் யாரா மாறிட்டாங்க தெரியுமா? நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்க. அது பவுலே பேசினாலும் பைபிள்ல இருக்கா, ஆமென், இல்லையா அக்செப்ட் பண்ணக்கூடாது. பேதுரு பாருங்க, பரலோக வெளிப்பாடை பெறுகிறான். பரலோக வெளிப்பாடை பெற்று நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொன்னதும் ஆண்டவர் பேதுருவை பாராட்டுறார். இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு மேல நான் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளுவது இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆகல, பேதுருவை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ. அப்போ யார சத்துரு கடி வைக்கிறான் பாத்தீங்களா? வெளிப்பாடு உள்ளவன. ஒருத்தண்ட வெளிப்பாடு வருதுன்னா சாத்தானுடைய டார்கெட் அவன் தான். ஏன்னா இயேசுவே பாராட்டிட்டார்ல. நடுக்கத்தோடு சொல்றேன், நான் மினிஸ்ட்ரியை மாம்சீகமா யோசிச்சுட்டேன்னா சத்ரு ஈஸியா என்ன கையில் எடுப்பான். பேதுருவே விடல, நம்மளை மாத்திரம். ஒருவனிடத்தில் வெளிப்பாடு வந்ததும் 12 பேர்ல சாத்தானுடைய போக்கஸ் அவன் மேலதான் இருக்கு. அப்ப இவன் சொல்றது புதுசா இருக்கும், இவன் வாயை வச்சு சொல்ல வைப்போம். பாடு கிடையாது, கஷ்டம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, சிலுவை வேண்டாம், ஒன்ன வேண்டாம், அப்படியே ஆண்டவரே கூப்பிட்டு. ஏன்னா கீயை வேற கொடுத்துட்டாரு. இப்ப பரலோகத்துக்கு போனா கீ ஆட்ட தான் இருக்கு. சிலர் அப்படிதான், கீ வாங்கினா இயேசுவே உள்ள விடுறதுக்கு கீயை வேற பரலோகத்தின் திறவுகோல கையில் வாங்கிட்டு, ஆண்டவரே இங்க வாங்க, வர வர உங்க பிரசங்கம் இதெல்லாம் உமக்கு. நாம இருந்திருந்தா அந்த கீயை தான் கேட்டுருவோம். ஆண்டவர் அப்படி இல்லை, எனக்கு பின்னாக்கு போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஒரு தேவ பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும், சத்தியத்துக்காக நிற்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நிற்கிறான், ஒரு காரியத்தை வைக்கிறான், அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம்னு சொல்றான். இவன் மறைவிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டவன். மறைவிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டவன் வெளிப்படையாய் அவன் வந்து நிற்கும் போது நடக்கிற காரியங்கள் எல்லாம் சூப்பர் நேச்சுரலா இருக்கும். அந்த தீர்க்கதரிசிகள் அந்த சவால் அக்செப்ட் பண்றாங்க. என்னால் அதுதான் ஜீரணிக்கவே முடியல. அப்போ அவங்க பாகால் தெய்வத்து மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க. நான் நம்புறேன் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம அந்நி அக்னியாவது எங்க அற்புத அடையாளத்தை பார்வோனுடைய மந்திரவாதிகளும் செய்தார்களே, அப்ப அவங்களாலையும் ஒருவேளை அக்னி இறக்கி இருக்க முடியும். ஆனா அங்க ஏன் முடியலன்னா, மறைவிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டவனுடைய பாதங்கள் அந்த மலையில இருக்கிறது. ஹல்லேலூயா.
தேவ சமூகத்திலிருந்து உருவாக்கப்பட்டவனுடைய கால்கள் மிதிக்கிற பட்டணத்துல அந்நிய வல்லமைக்கு செயல்படவே முடியாது, செயல்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒருவன் அந்த மலையில் அவன் கால் படுது. இவங்களால சத்தம் போட்டும் நேத்து வரை இவங்க என்னென்னமோ செஞ்சு மக்களை தங்கள் வசப்படுத்தி இருந்தார்கள். இன்னைக்கு முடியல, இன்னைக்கு ஒண்ணுமே இறங்க மாட்டேங்குது. ஏன் இறங்கல? எப்படி இறங்கும்? மறைவிடத்தில் உருவாக்கப்பட்டவன் எத்தனை வலிகளை தாண்டி, எத்தனை காரியங்களில் உடைக்கப்பட்டு, எத்தனை காரியங்களில் உருவாக்கப்பட்டு இப்பொழுது மலையிலே வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய அந்தரங்கம் அந்த 3 வருஷம் எலியா சாப்பிட்டது மட்டும் இல்ல, பைபிள் சொல்லி இருக்கிறது, அவன் கருத்தாய் ஜெபித்தானா, கருத்தாய் ஜெபித்தானா. இப்பொழுது எலியாவுடைய டர்ன் வருது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க எடுத்துட்டு கடைசி கொஞ்ச நேரம் எலியா முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? பலிபீடத்தை செப்பனிடுகிறான். பலிபீடம் 10-2 பிரிஞ்சிருந்த இஸ்ரவேலரை 12 சேர்க்கிறான். ஆமென். சாலமோ நாட்களில் இறங்கின அக்கினி, ரெகோபயாம் காலத்திலிருந்து அந்த ஆராதனை இருக்கு, அக்கினி இல்லை. ஏன்? 10-2 பிரிஞ்சிருக்கு. இந்த பிரிவினை இருக்கிற இடத்துல ஆராதனை இருக்கும், அக்கினி இருக்காது. அக்கினி இருக்கணும்னா இப்பொழுது ஆகாப் கண்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கல்லை எடுத்து வைக்கிறான். 10 நிறுத்தி இஸ்ரவேல் என்று சொல்லுவான் என்று ஆகாப் பார்த்து கொண்டிருக்கும் போது 11வது கல்லை எடுத்து வைக்கிறான், 12வது கல்லை எடுத்து வைக்கிறான். பலிபீடத்தை செப்பனிடுகிறவனுடைய ஜெபம் ரொம்ப எளிதாய் தான் இருக்கும். பலிபீடம் செப்பனிடலைன்னா நம்ம ரொம்ப சத்தம் போட வேண்டி இருக்கும். பலிபீடத்தை செப்பனிட்டா நம்ம சிம்பிளா ஜெபம் பண்ணாலே அக்கினி இறங்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்தை நம்ம செப்பனிடலைன்னா நம்ம ரொம்ப கத்த வேண்டி இருக்கும், ரொம்ப மார்பில் அடிக்க வேண்டி இருக்கும், ரொம்ப உருள வேண்டி இருக்கும். அதே நேரத்தில் இருதயமாகிய பலிபீடத்தை நம்ம செப்பனிட்டால் என்னை கேளும் என்னை கேளும் என்று சொல்லும் போதே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும். ஹல்லேலூயா. செப்பனிடப்பட நம்மை செப்பனிடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அன்றியும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே, ஆமை பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. என்ன செப்பனிடுங்க ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், மீண்டும் அதை தலை தூக்காதபடிக்கு ஆண்டவர் நீர் என்னை ஆட்கொள்ளுவீராக. என்னுடைய ஜெபத்து அர்த்தமுள்ள ஜெபமாய் கருத்துள்ள ஜெபமாய் மாறணும். என்னுடைய ஊழியம் கருத்துள்ள ஊழியமாய் இருக்கணும். நான் போய் நிற்கிற இடத்துல என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தரே தேவர் என்று சொல்லத்தக்க கிரியைகள் நடப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு தேவை. மறைவிடத்திலிருந்து உருவாக்கப்பட நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்படுவதாக. இன்னைக்கு இது முடிஞ்சு சிலர் ஆர்டினேஷன் பெற போறீங்க. ஆமென். ஆண்டவரே என் இருதயத்தை செப்பனிடும், செப்பனிடும். பலிபீடம் செப்பனிடாம நம்ம ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி, ரொம்ப கத்தி மார்பில் அடித்து கண்ணீர் விட்டு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாச்சு. ஆண்டவர் சொல்றார், என் நுகம் ரொம்ப லகுவானதுப்பா. இந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டா எலியாவினுடைய பிரேயரை வாசிங்க. மொத்தம் 42 வார்த்தைகள் ஏதோ தான் உண்டு, அவ்வளோதான். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீ சொன்னபடிதான் நான் செய்தேன் என்று இவங்க முன்னாடி விளங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னை கேளும் என்னை கேளும்னாரு. அக்கினி பொத்துன்னு வந்துட்டு. அவன் எவ்வளோ கருத்துள்ள செல்வம். அவன் அதுக்காக எலியா செய்தது என்ன? இடிந்து கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்டான். எழுமி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. அர்ப்பணிப்போம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே. ஒரு ஜெபமா சொல்லுங்க. மீண்டும் தலை தூக்காமல் 2 கரங்களை உயர்த்தி தகப்பனே உம் பீடத்தில், தகப்பனே உம்
பீடத்தில் தகன பலியானே தகன பலியானே தகப்பனே உம் பீடத்தில் ரமமகமமரோ தகன பலியானே கேளுங்க அக்கினி இறக்கி விடும் அக்கினி இறக்கி விடும் முற்றிலும் எரித்து விடும் ஆண்டவரே முற்றிலும் எரி சந்தனபகனப ரிபலகபரப சந்தனர ரிகபலகதடரோ ரிமந்தரோ லிவகரோ முற்றிலும் எரித்து ஓ கண்கள் தூய்மையாக்கும் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா நான் உம்மை பார்க்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.